Hi students, welcome to our Nameless Academy. So full syllabus test seriesல 5 test complete பண்ணியிருக்கோம். Then அதோட சொல்யூஷன்ஸும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம 6 டெஸ்ட் எழுதியிருக்கோம். அதுக்கான கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பார்ப்போம். ஸோ எவ்ரி டெஸ்ட் கொடுக்குற அனாலிசிஸ் தான் இது. எந்தெந்த யூனிட்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த FST 6ல பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஆல்டிகைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட்ல 4 கொஸ்டின்ஸ், அமீன்ல 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தென் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி கைனடிக்ஸ்ல 3 கொஸ்டின்ஸ், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் 3, GOC 3, ஹைட்ரோகார்பன் 3. ஓகேவா? ஸோ எந்தெந்த யூனிட்ல இருந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோ. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு இது வேரி ஆகும். சம்டைம்ஸ் போன கொஸ்டின்ல பயோமாலிகுல்ஸ் கொஸ்டினே கேட்கல, பட் இங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ப்ராக்டிகல் கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இப்போ 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி அனாலிசிஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். பட் நீ ஓவராலா எந்த எந்த யூனிட்ல எவ்வளோ வரும் அந்த வெயிட்டேஜ் பார்த்து அது கரெக்டாக படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டுடே 46. கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி இஸ். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாமே கார்போகேட்டையான். ஸோ கார்போகேட்டையான் stability directly proportional to plus I plus M, inversely proportional to minus I and minus M. ஏன் அப்படின்னா கார்போகேட்டையான் எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா இருக்கும். கார்போகேட்டையான் அப்படின்னா என்னது? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீசியஸ். ஸோ அதுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணணும். பிளஸ் ஐ பிளஸ் எம்லாம் என்னது? டொனேட்டிங் குரூப்ஸ். ஸோ அங்க எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா இருக்கு. இங்க இருந்து இது எலக்ட்ரானை கொடுத்து என்ன பண்ணும்? ஸ்டெபிளைஸ் பண்ணும். சரி, என்னென்ன இருக்குன்னு பாரு. OCH3. ஸோ என்ன குரூப் இது? பிளஸ் எம், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஆக்சிஜன்ல லோன் பேர் இருக்கும். இந்த லோன் பேர் இங்கே எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ OH ஆல்சோ த சேம் வே எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். பிளஸ் எம் குரூப். NH2வும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான், பிளஸ் எம். Cl அப்படிங்கிறது மைனஸ் ஐ, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஓகேவா? சரி, பிளஸ் எம் குரூப்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். பட் இங்க 3 பிளஸ் எம் குரூப் இருக்கு. OCH3, தென் OH, தென் NH2. இது மூணுமே பிளஸ் எம் குரூப் தான். இதுல எது மோர் டொனேட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னா NH2 இஸ் மோர் டொனேட்டிங் கம்பேர்ட் டு OH. Then OH is more donating compared to OCH3. Then least one என்னது? Cl. ஸோ இதுதான் கரெக்ட் ஆர்டர். ஓகேவா? ஸோ இது என்ன ஆப்ஷன்ல இருக்கு பாரு. நமக்கு NH2 தான் வந்து என்ன பண்ணும்? கார்போகேட்டையனை அதிகமாக ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ NH2 இங்க எத்தனாவது இருக்கு? தேர்டா இருக்கு. ஸோ ஒரே ஆப்ஷன் தான் அப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் NH2, OH, OCH3, then Cl. So the correct option is 2. 47. In the reaction A plus 2B gives 6C plus 2D if the initial rate minus dA divided by dt at time equals 0 is 2.6 into 10 power minus 2 meter second inverse. What will be the value of minus dB by dt at time equal to 0? ஓகேவா? ஸோ இங்க இங்க ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்களே, என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க? A plus 2B gives 6C plus 2D. ஓகே, ஸோ இதுக்கு நீ எழுதி பார்க்கலாம். மைனஸ் dA divided by dt equal to minus 1/2, because இங்க 2 இருக்கு இல்லையா? 1/2 into dB divided by dt equal to 1/6 into dC divided by dt equal to 1/2 into dt divided by dt. ஓகேவா? ஸோ இதுதான் ஈக்குவேஷன். நமக்கு என்ன தெரியணும் பாரு. நமக்கு எது கொடுத்துருக்காங்க? dA divided by dt கொடுத்துருக்காங்க. நம்ம எது ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? dB divided by dt ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் தான். அப்போ நான் இதை ஈக்குவல் பண்றேன் பாரு. மைனஸ் dA divided by dt equal to minus 1/2 dB divided by dt. ஸோ நான் அந்த 2 இந்த நமக்கு dB divided by dt தானே தெரியணும், அதாவது மைனஸ் dB. ஸோ பாரு, நான் மைனஸ் dB divided by dt இந்த சைடு வச்சுக்கிறேன். அப்போ இந்த 2 இந்த சைடு இருந்தது அப்படின்னா 2 into minus dA divided by dt.
ஸோ மைனஸ் டிபி டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு 2 இன்ட்டு இதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 ஓகேவா ஸோ இதை மல்டிபிள் பண்ணு டிடி ஈக்குவல் டு 2 into 2.6 so 5.2 into 10 power minus 2 second plus so idan good answer so 5.2 the given answer 3 third is the correct answer 47 okay, okay fine then 48 match the column so match it கொடுத்திருக்காங்க இல்லையா column 1 nature of oxides இங்க இருக்கு சரி Al2O3 ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் Al2O3 அப்படிங்கிறது என்னது ஒரு ஆம்போட்டரிக் ஆக்சைடு ஸோ இது ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும் பேஸ் கூட ரியாக்ட் ஆகும் அப்போ 1க்கு சி ஸோ பாரு 1க்கு சி அப்படிங்கிறது ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு ஸோ வித்தின் த செகண்ட்ல இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம் இது ஒரே உனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும் நமக்கு இதுல டவுட்டே தேவையில்ல இப்போ 3 ஆப்ஷன்ல பேசிக் இருக்கு அப்ப இது வருமா அப்படின்லாம் திங்க் பண்ணக்கூடாது ஏன்னா Al2O3 அப்படிங்கிறது ஆம்போட்டரிக் தான் ஓகேவா ஓகே தென் நெக்ஸ்ட் N2O5 அப்படிங்கிறது அசிடிக் பிகாஸ் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஓகேவா பிஸ்மத் O3 அதாவது Bi2O3 அப்படிங்கிறது என்னது இதுதான் பேசிக் ஆக்சைடு CO அப்படிங்கிறது நியூட்ரல் ஆக்சைடு ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 4 49 for an elementary reaction 2A plus B gives A to B if the volume of vessel is quickly reduced to half. So, இதை note பண்ணிக்கோ reduced to half of its original volume. Then rate of reaction will. So, பாரு 2A plus B gives A to B. So, இதுதான் reaction. If the volume of vessel is reduced to half of original volume கொடுத்திருக்காங்க rate of the reaction so நான் இப்ப இதுக்கு ரேட் எழுதுறேன் இங்க இருக்குல்ல கொடுத்திருக்காங்க இல்லையா அதுக்கு ரேட் எப்படி எழுதலாம் k into a power 2 b ஓகேவா சரி இங்க பாரு வால்யூம் கொடுத்திருக்காங்க இல்லையா வால்யூம் என்னவாகுது ரெடியூஸ் ஆகுது எவ்வளோ ஆஃபா பிகாஸ் ஒரிஜினல் வால்யூம்ல இருந்து ஹாஃபா ரெடியூஸ் ஆகுது வால்யூம் முடியுது 1/2 பட் நம்ம ரேட்ல என்ன டைம் யூஸ் பண்றோம் கான்சன்ட்ரேஷன் அப்போ கான்சன்ட்ரேஷனுக்கும் வால்யூமுக்கு என்ன ரிலேஷனு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கான்சன்ட்ரேஷனும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்போ வால்யூம் நல்லா இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோ வால்யூம் பாரு ஹாஃபா ரெடியூஸ் ஆகுது அப்போ கான்சன்ட்ரேஷன் என்னவாகும் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்கோ சப்போஸ் நான் பாரு இப்ப இது நான் இங்க எழுதிருக்கு இல்லையா இப்போ வந்து இது நான் இன்னொன்று வந்து A0 B0 அப்படின்ற ரேட் கான்ஸ்டன்ட் எடுக்கிறேன் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது என்னவா இருக்கு 2 டைம்ஸ் வந்து என்னவாகும் இன்க்ரீஸ் ஆகும் இது இங்கிருந்து ஆஃபா ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா இந்த கான்சன்ட்ரேஷன் என்னவாகும் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா நியூ ரேட் எப்படி எழுதலாம் K இன்ட்டு ஸோ 2 இன்ட்டு A0 பவர் 2 கரெக்டா இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் என்னவாகும் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் சப்போஸ் நான் இது A0 B0 அப்படின்னு எடுக்கும் போது 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா தென் இங்க என்ன எழுதலாம் 2 இன்ட்டு B0 ஸோ அப்போ 4 இன்ட்டு 2 A0 இன்ட்டு 2 இன்ட்டு B0 ஸோ டோட்டலா 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இந்த இடத்துல பாரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன் ஸோ K 2 into 2 4 A0 then B0 ஓகேவா இங்க ஸ்கொயர் இருக்குல்ல இங்க இன்ட்டு 2 ஸோ 4 into 2 into A0 then B0 ஓகேவா ஸோ எத்தனை டைம்ஸ் 4 into 2 8 டைம்ஸ் என்னவாகும் இன்க்ரீஸ் ஆகும் 8 டைம் increases so the correct answer is 3 புரிஞ்சுதா ஸோ இந்த ரிலேஷன் ரொம்ப முக்கியம் வால்யூம் வந்து அப்படியே ஆஃபா ரெடியூஸ் ஆகுது வால்யூமும் கான்சன்ட்ரேஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இது ஆஃபா ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா இது 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதை வச்சுதான் நியூ ரேட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் 15th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க which of the following compound does not have
ஜாமெட்ரிக்கல் ஐசோமர். எது ஜாமெட்ரிக்கல் ஐசோமரை கொடுக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று ஸ்ட்ரக்சர் போடு 2 pentanoic acid. ஸோ 1 2 3 4 5 COH செகண்ட் பொசிஷன்ல. ஓகேவா? ஸோ இப்போ நான் இது ஆக்சுவலி இப்போ நான் எழுதியிருக்கிறது வந்து இ கான்ஃபிகரேஷன். இதை நான் எப்படி எழுதலாம்? இசட்டாவும் எழுதலாம். இது மாதிரி எழுதலாம். இஇசட் அப்படின்னு. இஇசட்ங்கிறது ஒரு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர். அப்போ இது ஜாமெட்ரிக் பாரு நம்பர் நேமிங் கொடுத்துக்கோ. ஸோ 1 2 3 4 5 2 pentanoic acid. அப்ப இது என்ன பண்ணும்? ஜாமெட்ரிக்கல் ஐசோமரை கொடுக்கும். பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எது கொடுக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் 2 butanoic acid. இப்போ நான் எழுதி இருக்குது இ. தென் இதுக்கு என்ன எழுத முடியும்? இசட் என்னால எழுத முடியும். COOH. இது இசட். ஸோ இதுவும் என்ன பண்ணும்? ஜாமெட்ரிக்கல் ஐசோமரை ஷோ பண்ணும். ஓகே. தென் தேர்ட் ஒன் 3 pentanoic acid. 3 pentanoic acid. COOH 3. sorry here 3. so இதுவும் இது Z E configuration. so 1 2 3 4 5. so இது என்னது? Z configuration. so இதுவும் என்ன பண்ண எனக்கு geometrical isomer exhibit பண்ணும். then fourth one என்னது? 3 butanoic acid. butanoic acid 1 2 3. so third questionல பாரு terminal alkene. terminal alkene என்ன பண்ணாது? geometrical isomer show பண்ணாது. because இங்க attach ஆயிருக்க group என்னது? same group. so இதுல என்ன சொல்ல முடியாது? EZ cis சொல்ல முடியாது. so the correct answer is 54th one. 3 butanoic acid. 51. Identify the given chemical reaction. Identify A. ஸோ ஏ கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. Al2O3 ஹீட்டிங் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏ கேட்டிருக்காங்க. சரி பாரு Al2O3 இன் பிரசன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. தென் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இது என்ன ரியாக்ஷன்? இது அரோமேட்டிசேஷன் ரியாக்ஷன். அரோமேட்டிசேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? அது ஹைட்ரோஃபார்மிங் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 4 5 6. ஸோ டோட்டலா 7 கார்பன் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இது என்ன பண்ணும் பாரு, CH3 CH2 CH2 then CH2 CH CH3 CH3. the reaction Al2O3 ஹீட்டிங் கண்டிஷன் போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா CH3 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். பட் இதோட ஸ்டாப் ஆகணும் ஆகாது. H2 ரிமூவ் ஆயிட்டு அரோமேட்டிசேஷன் ரியாக்ஷன் காம்பவுண்ட் அரோமேட்டிக் ஆகணும். CH3 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். அதாவது டோலியின் ஃபார்ம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஃபோர்த் ஒன் 51. ஸோ வெரி சிம்பிளஸ்ட் கொஸ்டின் தான் இது. டைரக்ட் ஃபார்ம், டைரக்டா அப்படியே போடலாம். ஓகே. 52. when 1 mole NO3 negative is converted into 1 mole NO2, 0.5 mole N2 and 0.5 mole N2O. ஸோ இந்த O தான் பாரு இங்க இந்த இடத்துல இருக்கு. N2O respectively. It accepts X, Y and Z mole of electrons. X, Y and Z are respectively. ஸோ பாரு என்ன சொல்லியிருக்காங்க? NO3 நெகட்டிவ் என்னவா மாறுதா? 1 mole NO2 plus 0.5 mole N2 plus 0.5 mole N2O சேஞ்ச் ஆகுது. ஸோ இதான் இதில் எவ்வளோ XZ Y கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இங்க இருந்து இங்க என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு? இங்க +5ல இருக்கு. NO2 இங்க +4, N2 பியூர் ஸ்டேட்ல இருக்கு 0, O2 நெகட்டிவ் இங்க வந்து +1. ஸோ பாரு இங்க இருந்து இங்க எவ்வளவு போயிருக்கு? +1. தென் இங்க இருந்து இங்க எவ்வளவு போயிருக்கு? +5. தென் நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்க 5ல இருந்து 1னா 4. ஸோ எவ்வளவு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? இதுதானே X ஆக்சுவலி. ஸோ இது X, Y, Z. ஸோ X அப்படிங்கிறது 1. ஸோ பாரு Xங்கிறது 1, Yங்கிறது 5, Z அப்படிங்கிறது 4. ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் நீ ஐடென்டிஃபை பண்ணா போதும் எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். 52க்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர்.
53. Which of the following atomic orbital overlapping is incorrect? ஓகேவா? ஸோ இன்கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, 2pz ஃபார்ம் சிக்மா. திஸ் இஸ் கரெக்ட் பிகாஸ் ஹெட் ஆன் ஓவர்லேப். ஸோ 2pz தான் வந்து எதை ஃபார்ம் பண்ணணும்? சிக்மாவை ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்னு கரெக்ட். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன், 2px plus 2s gives sigma. பாரு இங்க நோ எஃபெக்டிவ் ஓவர்லேப்பிங், இங்க கரெக்ட் கிடையாது. ஸோ இது தப்பு பிகாஸ் 2s pz கூட வேணா சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணும், பட் px கூட என்ன பண்ணாது? ஃபார்ம் பண்ணாது. அப்ப இதுதான் கரெக்ட் ஆன்சர். pxும் pxும் என்ன ஃபார்ம் பண்ணும்? பை பாண்டை ஃபார்ம் பண்ணும். இது கரெக்ட். சைடு வைஸ் ஓவர்லேப்பிங் ஆகும் pxும் pxும். ஓகேவா? பட் இங்க px சைடு வைஸ் எஸ் ஆர்பிட்டல் ஹெட் ஆன், ஸோ இது ஃபார்ம் பண்ணாது. ஸோ ஆர்டர் இன்கரெக்ட், தப்பு. 53க்கு செகண்ட் ஆப்ஷன். 54. The pair of molecules forming strongest hydrogen bond. So first hydrogen bond அப்படின்னா என்னது? ரெண்டு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஆட்டம்க்கு இன் பிட்வீன்ல ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருக்கணும். இதான் ஹைட்ரஜன் பாண்ட். இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம் என்னவா இருக்கலாம்? மேபி ஃப்ளூரின், நைட்ரஜன், ஆக்சிஜனா இருக்கலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, சிலிக்கான். சிலிக்கான்ல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி, ரொம்ப லோ வேல்யூ. ஸோ இது என்ன பண்ணுது? ஸ்ட்ராங்கஸ்ட் ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணாது. தென் செகண்ட் ஒன், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல பாரு, இங்க ஆக்சிஜன் மாலிகுல் இருக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், பட் இதுல கிடையாது. குளோரின் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கிடையாது. ஓகேவா? ஸோ இது ஃபார்ம் பண்ணலாம், பட் அந்த அளவுக்கு ஹைட்ரஜன் பாண்ட் எஃபெக்டிவா இருக்குமா? இருக்காது. ஸோ இது இன்கரெக்ட். தேர்ட் ஒன்ல பாரு, ஸோ இங்க ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே சப்போஸ் நான் இதை சிஹெச், ஆக்சுவலி அதை நான் எழுதுறேன் பாரு, ஹச் சி டபுள் பாண்ட் ஓ ஓஹெச்னு இருக்கு. அனதர் ஒன்னு இதை நான் டாட்டம் வைஸ் பண்ணி எழுதுறேன். அதாவது CH3 சி டபுள் பாண்ட் ஓ ஓஹெச்னு இருக்கு இல்லையா? இதை நான் டாட்டம் வைஸ் பண்ணி எழுதுறேன் OH அப்படின்னு. ஸோ இப்போ இங்க ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும் இல்லையா? இது மாதிரி. ஸோ இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ தேர்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். H2 ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணாது. 54க்கு 3. 55. ஸோ ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பேஸ் இது? டெர்சரி பியூட்டாக்சைடு பேஸ். ஸோ கொடுத்துருக்காங்க இல்லையா? O நெகட்டிவ் அப்படின்னா இது என்னது? டெர்சரி பியூட்டாக்சைடு பேஸ். டெர்சரி பியூட்டாக்சைடு பேஸ் அப்படிங்கிறது ஒரு பல்கி பேஸ். பல்கி பேஸ் எதுக்கு போகும்? எலிமினேஷன் ஓவர் தென் சப்ஸ்டிடியூஷன். எலிமினேஷன் ஓவர் தென் சப்ஸ்டிடியூஷன். ஓகே. ஸோ அப்போ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் தான் நடக்கணும், அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எலிமினேஷன் அப்படின்னாலே ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? அல்கீன் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அல்கீன் இருக்கு, செகண்ட் ஒன் பார் சப்ஸ்டிடியூஷன் ப்ராடக்ட். இது தப்பு, செகண்ட் ஒன் வராது. தென் தேர்ட் ஒன் என்னது? எலிமினேஷன் அப்படின்னாலே என்ன எலிமினேஷன்? பீட்டா ஹைட்ரைடு எலிமினேஷன் தான். பீட்டா ஹைட்ரைடு எலிமினேஷன். ஸோ பாரு, இது ஆல்பா பொசிஷன் அப்படின்னா பீட்டா இங்க இருந்து எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வரலாம், தேர்ட் ஒன் வரலாம் பிகாஸ் இங்க பீட்டா பொசிஷன்ல இருக்கு. பட் ஃபோர்த் ஒன் வராது. எதுல இருந்து எடுத்திருக்காங்க? காமா பொசிஷன்ல இருந்து ஹைட்ரஜன் எடுத்திருக்காங்க. ஸோ இது இன்கரெக்ட், எலிமினேஷன் வராது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னா தேர்ட் ஒன் அப்படின்னா, ஸோ பல்கி பேஸ் ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? ஜெய்ட்ஸவ் ப்ராடக்ட் அண்ட் ஹாஃப்மேன் ப்ராடக்ட் அப்படின்னு. பல்கி பேஸ் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் போகும்? ஹாஃப்மேன் ப்ராடக்ட். ஹாஃப்மேன் ப்ராடக்ட் அப்படின்னா என்னது? லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன். less substituted alkene. So இது less substituted alkene, third option. Because இது more substituted alkene, இது Zaitsev product. So third one தான் என்னது? Hoffman product. So reaction இங்க எழுதுறேன் பாரு. Br tertiary butoxide base கொடுத்திருக்காங்க இல்லையா? சூப்பர். இந்த பொசிஷன்ல இருக்கு இல்லையா? இங்க நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும்போது இந்த Br ரிமூவ் ஆகும். பீட்டா எலிமினேஷன். இது ஆல்பா பொசிஷன், இது பீட்டா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 56. A and B
or gaseous substance which react reversible to give two gaseous substance C and D accompanied by the liberation of heat. So reaction நடக்குது reversible, அதாவது A plus B, ஓகேவா, ரிவர்சிபிள் ரியாக்ஷன் C plus D அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. லிபரேஷன் ஆஃப் ஹீட், ஹீட் என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது, ஹீட்டை ரிலீஸ் பண்ணுது. ஓகே, when reaction reaches equilibrium it is observed that Kp equal to Kc. so in the reaction Kp equal to Kc. the equilibrium cannot be disturbed by, so எது டிஸ்டர்ப் ஆகாது அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து லீ சாட்லியர் பிரின்சிபல் படி சொல்லணும். லீ சாட்லியர் பிரின்சிபல், ஸோ லீ சாட்லியர் பிரின்சிபல் வச்சு சொல்லலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, ஆடிங் ஏ. ஸோ நான் இங்கே ஏவை ஆட் பண்ணும்போது இங்கே கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ரியாக்ஷன் என்ன ஆகும், ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்கு போகும், அப்போ டிஸ்டர்ப் ஆகும் ஈக்லிபிரியம். தென் ஆல்சோ ஆடிங் டி, சப்போஸ் நான் இங்கே டி ஆட் பண்ணேன் அப்படின்னாலும் ரியாக்ஷன் இங்கே கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், பேக்வேர்ட் டைரக்ஷன் போகும், ஈக்லிபிரியம் அஃபெக்ட் ஆகும். ரைசிங் த டெம்பரேச்சர், ஸோ ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க இல்லையா, லிபரேஷன் ஆஃப் ஹீட். அப்போ இந்த ரியாக்ஷன் ஹீட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ நான் இங்கே ஹீட்டை இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம் என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். தென் ஃபோர்த் ஒன், இன்க்ரீஸ் த ப்ரெஷர். பாரு, கேபி ஈக்குவல் டு கேசி அப்படின்னா கண்டிஷன் என்னது, டெல் என்ஜி மஸ்ட் பி 0, கேசஸ் ப்ராடக்டே இல்லைங்க. ஸோ இன்க்ரீசிங் த ப்ரெஷர், நான் இந்த ஏ பிளஸ் பி சி பிளஸ் டில இது கேபி ஈக்குவல் டு கேசியா, இங்க போய் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னாலும் எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. ஸோ கேபி ஈக்குவல் டு கேசி அப்படிங்கிற அந்த ஈக்குலிபிரியம் என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகாது. ஸோ இன்க்ரீசிங் த ப்ரெஷர் இருக்கு கரெக்ட் ஆன்சர். 56 4. 57, which is most reactive towards E2 reaction. ஸோ E2 அப்படிங்கிறது என்னது, ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷன். E2 அப்படிங்கிறது எலிமினேஷன் ரியாக்ஷன். இப்பதான் நான் சொன்னேன், என்ன எலிமினேஷன், பீட்டா எலிமினேஷன். ஸோ பீட்டா எலிமினேஷன். ஃபர்ஸ்ட் ஒன்ல பாரு, இங்க பிஆர் பிரசன்ட் ஆயிருக்கா, இது ஆல்பா, இங்க பீட்டா. பீட்டா நோ பீட்டா ஹைட்ரஜன். ஸோ இப்போ இது எலிமினேஷன் அண்டர்கோ பண்ணுமா, பண்ணாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்கரெக்ட். ஓகேவா, பட் இங்க எது மோஸ்ட் ரியாக்டிவ்னு கேட்டிருக்காங்க. ஓகே, தென் வர ஆல்பா பீட்டா பொசிஷன்ஸ் இருக்கு, தென் அகைன் ஆல்சோ ஆல்பா பீட்டா பொசிஷன் இருக்கு, ரிமைனிங்லயும் ஆல்பா பீட்டா இருக்கு. ஓகே, இப்போ நான் ஒவ்வொன்றையும் எடுத்து எலிமினேட் பண்றேன் பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் CH3 C, CH3 Br, CH2 CH3. E2 எலிமினேஷன். ஸோ எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும், ஜெய்சம் ப்ராடக்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ இங்க இருக்கு இல்லையா ஹைட்ரஜன், ஸோ இந்த ஆக்சுவலி இது ஆன்டி ஹைட்ரஜன் கொடுத்துரும். ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த பிஆர் ரிமூவ் ஆகும். இது செகண்ட் ஆப்ஷன். ஸோ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், CH3 C, CH3 டபுள் பாண்ட் CH, CH3. ஸோ இப்படி ஒரு அல்கீன் ஃபார்ம் ஆகும். தென் தேர்ட் ஒன்ல என்னது, CH3 CH Br, CH2 CH2 CH3. ஸோ E2 எலிமினேஷன். ஸோ இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகும்போது இது ரிமூவ் ஆகும். ப்ராடக்ட் CH3 CH டபுள் பாண்ட் CH, CH2 CH3. லாஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், CH3 CH, CH2H. பிகாஸ் ரெண்டுமே சேம் ஹைட்ரஜன் தான். ஸோ இந்த பாண்ட் இங்கே வரும்போது இது ரிமூவ் ஆகும். E2 எலிமினேஷன். என்ன ப்ராடக்ட், CH3 CH டபுள் பாண்ட் CH2. ஸோ எது மோஸ்ட் ரியாக்டிவ்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ பிஆர் ரிமூவிங் குரூப், ஃப்ளூரினை தவிர ரிமைனிங் நியூட்ரல் லீவிங் குரூப் எல்லாமே என்ன ப்ராடக்ட் தான் போகணும், ஜெய்ட்ஸோவ் ப்ராடக்ட்டுக்கு தான் போகும். ஜெய்ட்ஸோவ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னது, மோர் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன், மோர் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன். ஸோ இதுல எது மோர் சப்ஸ்டிடியூட் பாருங்க, இங்க எத்தனை சப்ஸ்டிடியூட் இருக்கு, 3 சப்ஸ்டிடியூட் இருக்கு, இங்க 2, இங்க 1 சப்ஸ்டிடியூட் இருக்கு. சப்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது என்னது, ஹைட்ரஜனை தவிர ஆக்சுவலி. ஸோ நான் இது மாதிரி எப்படி எழுதலாம், CH3H அப்படின்னு எழுதலாம். ஹைட்ரஜனை தவிர ரிமைனிங் இருக்கிறது தான் என்னது, சப்ஸ்டிடியூவன்ட். ஸோ இதுல ஒரே ஒரு மெத்தில் சப்ஸ்டிடியூவன்ட் தான் இருக்கு. இங்க இந்த சைடு ஒரு மெத்தில் சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கு இல்லையா, ஒரு மெத்தில், இந்த சைடு ஒரு எத்தில் இருக்கு, 2 சப்ஸ்டிடியூவன்ட். ஃபர்ஸ்ட் ஒன்ல 3 மெத்தில் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதுதான் என்னவாகும், E2 எலிமினேஷன் ஃபாஸ்டா ரியாக்ட்.
So the correct answer, second option, 57. 58. Average carbon nitrogen bond energy is 416 kilojoule mole inverse. Which of the following is correct? So இதுக்கு எந்த ஒன்று வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, எல்லா ஆப்ஷன்லயும் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, CH4 கொடுத்துருக்காங்க. CH4 மீத்தேன். ஓகே, ஸோ கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கு. ஆவரேஜ் பாண்ட் எனர்ஜின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அப்ப இந்த பாண்ட் பிரேக் பண்றதுக்கு. ஸோ இதுல ஒரு கார்பன் ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு பாண்டு, 416 கிலோ ஜூல். ஒரு கார்பன் ஹைட்ரஜனுக்கு 416 கிலோ ஜூல் தேவைப்படுது. நம்மகிட்ட எத்தனை இருக்கு, இதுல 4 இருக்கு. அப்போ 4 இன்ட்டு 416 கிலோ ஜூல் எனர்ஜி கொடுத்தேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், கார்பன் தனியா ஹைட்ரஜன் தனியா பிரிக்க முடியும். ஸோ 4 இன்ட்டு 416 எவ்வளோ, 1664 கிலோ ஜூல். ஸோ த கரெக்ட் ஆன்சர் CH4 கேஸ் பிளஸ் 1664 கிலோ ஜூல் கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும், கார்பன் கேஸ் தனியா பிளஸ் 4 ஹைட்ரஜன் கேஸ் தனியா பிரிக்கலாம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன், 58க்கு தேர்ட். 59. The outer electron configuration of gadolinium. So gadolinium ஓட simplest question தான். gadolinium atomic number எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 64. So இதோட electronic configuration அப்படிங்கிறது 4f7 5d1 6s2. So the correct answer third one. Direct NCERT line தான். So NCERT டேட்டா கொடுத்திருப்பாங்க, டேபிளர் காலம் போட்டு அதுல ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இது ஆஃப் ஃபில்டா இருக்கும். ஏன் இதுல டி எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலி இது நார்மலா 4f18 6s2 அப்படின்னு இருக்கும். இந்த எஃப்க்கும் டிக்கும் இந்த 4f5dக்குள்ள எனர்ஜி லெவல்ஸ் வந்து சிமிலரா இருக்கும். அப்ப இந்த ஒரு எலக்ட்ரான் இது என்ன பண்ணும், இந்த 5dக்கு கொடுத்துரும். கொடுத்துட்டா இது 4f7 5d1 6s2 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஏன்னா எஃப் ஆர்பிட்டல் எப்படி இருக்கு, ஆஃப் ஃபில்டா இருக்கு. ஆஃப் ஃபில்டு மீன்ஸ் more stable. Half filled அப்படிங்கிறது more stable. ஓகேவா? ஓகே, 59க்கு 3. 60. In the following reaction sequence. So reaction கொடுத்திருக்காங்க இல்லையா, reaction போடுவோம். First one is 5 membering கொடுத்திருக்காங்க, double bond HBr. presence of எதுவும் கொடுக்கலையா. So HBr அப்படிங்கிறது margonic of addition. margonic of addition. So Br அப்படின்னு ஃபார்ம் ஆகும். தென் Mg ஈத்தர் போட்டிருக்கு இல்லையா, கிரிக்னர் ரியேஜென்ட் ஃபார்மேஷன் Mg Br. தென் CO2 எப்படி எழுதலாம், C double bond O followed by H+. ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல இது நெகட்டிவ் சார்ஜ், இந்த நெகட்டிவ் வந்து இங்க அட்டாக் ஆகுமா. ஸோ த கரெக்ட் ஆன்சர் என்ன கிடைக்கும், ஆசிட் போய் ஆட் ஆகும், COH அப்படின்னு. ஸோ இது வந்து ஆக்சுவலி இது ABC. ஓகேவா. ஸோ சி அப்படிங்கிறது எங்க இருக்கு, ஸோ இது கரெக்ட் தான். ஸோ இது கரெக்ட். தேர்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பாரு, சேம் ரியாக்ஷன் HCl in presence of peroxide. HCl in presence of peroxide or absence of peroxide, எதனால என்ன ரியாக்ஷன் தான், மார்கோனிக் ஆஃப் ரியாக்ஷன் தான். only margonic of reaction. Then Mg ether, Grignard reagent formation MgCl. Then CO2 H+, the same answer, COOH அப்படின்ற ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் ஆக்சுவலி இது DEF. ஸோ சியும் எஃப்பும் பெற சேமும் தான். ஸோ இது கிடையாது. த கரெக்ட் ஆன்சர் 60க்கு 2. 61. Saturated solution of KNO3 is used to make salt bridge. ஸோ சால்ட் பிரிட்ஜ் அப்படிங்கிறது என்னது, எதுக்காக அந்த சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்றாங்க, சால்ட் பிரிட்ஜ் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான் நியூட்ரலைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஓகேவா. எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அப்படிங்கிற ஆக்சுவலி எதை வந்து சால்ட் பிரிட்ஜை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மோர் சாலிபிளா இருக்கணும், ஹைலி சாலிபிள் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. தென் அது மோர் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், ஒரு
ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டை தான் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க, சால்ட் பிரிட்ஜ் ஆக்ட் பண்ணுவாங்க. அப்பதான் அது வழியா எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆகும். இந்த சால்ட் பிரிட்ஜ் வழியா தான் என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? சரி, இங்க எதுக்காக இந்த KNO3 யூஸ் பண்றாங்க அப்படின்னா, KNO3 இஸ் ஹைலி சாலிபிள் இன் வாட்டர். இது கரெக்ட் தான், ஆக்சுவலி சாலிபிள் ஆகும், அதனாலவே கூட இருக்கலாம். பட் மேபி அனதர் ஆப்ஷனையும் பார்ப்போம். வெலாசிட்டி ஆஃப் NO3 நெகட்டிவ் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் பொட்டாசியம் பிளஸ். ஸோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணும்போது, சால்ட் பிரிட்ஜை யூஸ் பண்ணும்போது, கேட்டையான் பிளஸ் ஆனையான், கேட்டையான் பிளஸ் ஆனையானோட வெலாசிட்டி எப்படி இருக்கணும்? velocity should be same. ஸோ சேம் வெலாசிட்டி இருக்கிறதா எடுக்கணும், டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி இருக்கிறத எடுக்கக்கூடாது. ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி இருக்கிறது எடுத்தோம்னா கரெக்டாக எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகாது. ஒன்று வந்து இன்னொன்று பாசிட்டிவ்ல போய் நெகட்டிவ் ஆட் ஆகுது, இல்லை நெகட்டிவ்ல போய் பாசிட்டிவ் ஆட் ஆகுது. அது மாதிரி ரியாக்ஷன் நடக்கும், அடிஷனல் ரியாக்ஷன். ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. velocity of both K plus and NO3 negative are nearly the same. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இங்க என்னதான் சாலிட் வாட்டர் இருந்தாலும், பட் இதை கம்பேர் பண்ணும்போது இந்த velocity of both potassium and NO3 are nearly same இருக்கு இல்லையா, இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 61க்கு 3. velocity of potassium is greater than that of nitrate. ஸோ இதுவும் incorrect statement. 62. A coordination complex has the formula என்னது, PT Cl4.2 KCl. Electrical contents measurement indicate the presence of 3 ions. So 3 ions கொடுத்துட்டாங்க in one formula unit. Treatment with AgNO3 produces no precipitate கொடுத்துட்டாங்க. So no precipitate means என்னது, எந்த ஒரு சிஎல்லும் கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியே இல்லை. அதாவது ஸோ இப்படி ரியாக்ஷன் இருக்கா, இங்க சப்போஸ் சிஎல்னு இருக்கு அப்படின்னா இதுல நான் வந்து AgNO3 போட்டோம்னா இந்த சிஎல் வந்து பிரிசிபிடேட்டா AgCl ஃபார்ம் ஆகும். பட் இங்க நோ பிரிசிபிடேட் கொடுத்துட்டாங்க, அப்ப இங்க கோஆர்டினேஷன் வெளியே என்ன கிடையாது, சிஎல்ஏ கிடையாது. ஓகேவா? ஸோ அப்படி எல்லா சிஎல்லுமே உள்ளதான் இருக்கு. ஸோ பிளாட்டினம். ஸோ டோட்டலா எத்தனை சிஎல் இருக்கு, 6 சிஎல். இங்க 4, இங்க 2, 6 சிஎல். இந்த 2K பாசிட்டிவ் அப்படிங்கிறது இங்க முன்னாடி ஆட் ஆகும். ஆக்சுவலி இது எப்படி இருக்குன்னா K2. ஸோ இதுதான் இதோட யூனிட் molecular formula. No precipitate AgCl. What is the coordination number of platinum in this complex? So platinum ஓட coordination number என்னது, 6. ஸோ இங்க பிளாட்டினம் coordination number 6. ஏன் அப்படின்னா இப்ப இங்க எந்த சிஎலும் கிடையாது. இதை நான் சப்போஸ் அயன்ஸ் எலக்ட்ரோலைட் பண்ணும் போது என்னவாகும் பாரு, 2K பாசிட்டிவ் பிளஸ் PT Cl6 2 நெகட்டிவ் அப்படின்னு பிரியும். ஸோ இங்க 2 + 1 டோட்டலா 3 அயான்ஸ். ஸோ இதுல நான் AgNO3 போட்டாலும் என்ன கிடைக்காது, no AgCl precipitate. So the correct answer 262. 63. So product கேட்டிருக்காங்க, ஒரு ஈக்குவன்ஸ் கொடுத்துட்டு சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, phenol plus CO2 NaOH then CO2 H plus. NaOH அப்படிங்கிறது என்னது, இது ஒரு பேஸ். பேஸ் என்ன பண்ணும், ஆல்பா ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன், ஆல்பா ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் OH, இங்க நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலி இந்த நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது கூட டைரக்டா வந்து பென்சீன் ரிங்ல இருக்கிறது எடுக்காது, ஆக்சிஜன் மேல இருக்கு இல்லையா, இங்க இருக்குல்ல இந்த ஹெச் ரிமூவ் பண்ணிட்டு இங்க நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். தென் CO2 இருக்கு இல்லையா, அப்புறம் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இது போய் இங்க அட்டாக் பண்ணிட்டு இது OH மாறும். ஸோ டபுள் பாண்ட் O, இங்க CO O நெகட்டிவ்னு இருக்கு. தென் இதில் நம்ம H பிளஸ் போடுறோம், அது என்னவா மாறும், COH மாறும். பட் இன் ஆர்டர் டு ரிட்டைன் அரோமேட்டிசிட்டி, இங்க இருக்கு இல்லையா ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் இங்க மைக்ரேட் பண்ணோம், இது இங்க ரிப்பீட் ஆகும். ஸோ OH இங்க COOH அப்படின்னு கிடைக்கும், அரோமேட்டிசிட்டி அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் என்னது ஏ. ஓகே, ஏ அப்படிங்கிறது ஆல்டிகைடு கிடையாது, ஆசிட். ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்லயும் கரெக்டா இருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, CH3 C double bond O O C double bond O CH3.
அசிட்டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆக்சிஜன்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கா? ஸோ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இங்க அட்டாக் போயிட்டு இந்த O அப்படிங்கிறது ரிமூவ் ஆகும். COOH, இங்க O, C டபுள் பாண்ட் O, CH3 அசைலேஷன் நடக்கும். பிளஸ் CH3, COOH அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுதான் B. ஸோ இது இன்கரெக்ட், ஆல்டிகேட் கிடையாது. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் 63க்கு தேர்ட் ஆப்ஷன். 64. Mercury cathode cannot be used to obtain alkali metal in the fused state because சரி alkali metal அப்படிங்கிறது என்னது? லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இது எல்லாமே அல்கலி மெட்டல் சொல்றோம் இல்லையா? ஓகே. மெர்க்குரி கேத்தோட யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோமா? மெர்க்குரி HG. ஏன் இந்த மெர்க்குரி இந்த அல்கலி மெட்டல் கூட யூஸ் ஆகாது அப்படின்னா, இந்த மெர்க்குரியும் இந்த அல்கலி மெட்டலும் சேர்ந்தது அப்படின்னா அமால்கம் ஃபார்ம் ஆகும். ஸோ படிச்சிருப்போம் இல்லையா? சோடியம் அமால்கம், லித்தியம் அமால்கம் அது மாதிரி. ஸோ அமால்கம் ஃபார்ம் ஆயிடும். அதனால இந்த மெர்க்குரியையும் அல்கலி மெட்டலையும் என்ன பண்ண மாட்டோம்? யூஸ் பண்ண மாட்டோம் கேத்தோட. ஸோ த கரெக்ட் ஆன்சர் மெட்டல் சால்ட் நாட் டீகம்போசஸ். ஸோ இது கிடையாது. மெட்டல் ஃபார்ம்ஸ் அமால்கம் வித் HG. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். மெட்டல் ஃபார்ம்ஸ் அல்கலி மெட்டல் வந்து HG கூட என்ன ஃபார்ம் ஆகும்? அமால்கம் ஃபார்ம் பண்ணும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 2. 65. Which of the following common shapes can never exist as geometric isomer? So இது தான் important point. So first one linear structure. So suppose நான் போறேன் பாரு AMA. ஓகேவா? இது linear square planar. So இது square planar, tetrahedral, then fourth one octahedral. ஸோ இது காமன் ஸ்ட்ரக்சர். ஸோ எது ஜாமெட்ரிக்கல் ஐசோமரை கொடுக்காது? கேன் நெவர் எக்ஸிஸ்ட்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ எது எக்ஸிஸ்ட் பண்ணாது? லீனியர் மாலிக்யூல். ஸோ லீனியர் மாலிக்யூல் 180 டிகிரி பாண்ட் ஆங்கிள், இது நோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர். பட் இதுவே ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும்? ஜாமெட்ரிக்கல் ஐசோமரை கொடுக்கும். Ma2B2 அப்படின்ற காம்பவுண்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்தா சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் சொல்லலாம். ஸோ ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரை எக்ஸிபிட் பண்ணும். இது ஆப்ஷன்ல வரக்கூடாது. ஸோ செகண்ட் இருக்கிறது வரக்கூடாது. ஓகேவா? தேர்ட் ஒன் டெட்ராஹெட்ரல். ஆல் பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ? 109 டிகிரி 28 செகண்ட்ஸ். ஸோ இதுவும் என்ன பண்ணாது? நோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர். ஸோ இதுவும் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரை கொடுக்காது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் Ma4B2, Ma3B3 எல்லாமே என்ன பண்ணும்? ஜாமெட்ரிக்கல் ஐசோமரை ஷோ பண்ணும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். ஸோ மேட்ச் த காலம். காலம் 1, காலம் 2. ஸோ பயோமாலிகுல்ஸ் கொஸ்டின் பாரு, ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க அதோட நேம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் பாரு ஆல்பா, பீட்டா, ஆல்பா, ஆல்பான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஆல்பா அப்படிங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? சேம் குரூப் சேம் சைடு இருக்கு இல்லையா? அதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இங்க பாரு, இந்த கொஸ்டின்ல ஆனமரிக் கொஸ்டின்ல OHும் சேம் பொசிஷன்ல இருக்கு. இது ஆல்பா. ஓகேவா? ஸோ அட் த சேம் டைம் ஆல்சோ செகண்ட் ஒன்லி OH சேம் குரூப் இருக்கு. இதுவும் ஆல்பா. பட் இங்க OH இல்ல, எதை வச்சு சொல்லுவோம்? இந்த CH2OH குரூப் சொல்றோம் இல்லையா? இந்த CH2OH குரூப் எப்படி இருக்கு? ஆப்போசிட் சைடுல இருக்கு. அப்ப இது என்னது? பீட்டா. ஸோ இங்க ஒரே ஒரு பீட்டா காம்பவுண்ட் தான் இருக்கு. ஸோ சிக்கு கியூ. கரெக்டா? ஸோ சிக்கு கியூ இருக்க மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்கு? 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப இது ரெண்டும் கிடையாது. கரெக்டா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைரக்டா பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஸோ இது வந்து ஆல்பா டி குளுக்கோஸ். கரெக்டா? யா கரெக்ட். இது வந்து ஆல்பா டி குளுக்கோஸ். ஓகேவா? அப்ப ஏக்கு ஆர். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 2. செகண்ட் ஒன் என்னது? இது ஆல்பா டி மேனோஸ். தென் இது ஆல்பா டி ஃப்ரக்டோஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் 2. 67.
if கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, if two substances A and B have P of P not A, P not B 2:1 and have mole fraction in solution 1:3, then mole fraction of A in vapors அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாரு. P not A is to P not B எவ்வளோ 2:1. சரி, இதை வச்சு நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா, ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன் பாரு. P not A divided by P not B equal to 2 divided by 1. ஸோ சப்போஸ் இதுல இருந்து நான் P not A வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், 2 into P not B. ஸோ இது இந்த சைடு கொண்டு வரலாமா. ஓகே, ஸோ அப்படி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, மோல் ஃபிராக்ஷன் கொடுத்துருக்காங்க. XA divided by XB எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1 divided by 3 கொடுத்துருக்காங்களா. ஸோ எனக்கு XA மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், XA divided by total XA plus XB. கரெக்டா. ஆக்சுவலி XA வேணும்னா chi of A divided by chi of A plus chi of B. ஸோ chi of A அப்படிங்கிறது எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1. இது டோட்டல 1 plus 3 4. ஸோ அப்ப இங்க சரி நான் எழுதி வச்சுக்கலாம், A plus chi of B. சப்போஸ் chi of B வேணும் அப்படின்னா chi of B divided by chi of A plus chi of B. ஸோ chi of A இங்க எவ்வளோ 1 divided by 4, chi of B எவ்வளோ 3 divided by 4. ஸோ இதெல்லாம் எழுதி வச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ரவுலட்ல நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ரவுலட்ல அப்ளை பண்ணலாம். ரவுலட்ல என்னது, P of A அப்படிங்கிறது என்னது, x chi of A into P not A. ஸோ P of B அப்படிங்கிறது chi B into P not B. P not A P not B அப்படிங்கிறது என்னது, ரிலேட்டிவ் பார்சியல் வேப்பர் பிரஷர். P not யூஸ் பண்ற இல்லையா, இது என்னது பியூர் காம்பவுண்ட். XA XB அப்படிங்கிறது இது மோல் ஃபிராக்ஷன். ஓகேவா. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம் பாரு, இதுல வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்றோம். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போடு. P of A எவ்வளோ, chi of A அப்படிங்கிறது 1/4 கரெக்டா, இன்ட்டு P of A எவ்வளோ 2 into P of B. ஓகே, தென் P எவ்வளோ, chi B அப்படிங்கிறது 3/4. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்றேன். 2/4 into P not B. ஸோ கேன்சல் பண்ணா 1/2 into P not B. ஓகேவா. ஸோ வேப்பர் பிரஷர் A அப்படிங்கிறது. ஓகே, தென் இதே மாதிரி பிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண, பிக்கு ஃபைண்ட் அவுட் பண்றேன். 3/4 into P not B. ஓகேவா. ஸோ இது அப்படியே எழுதிக்கலாம், 3/4 P not B. ஓகே, தென் P total ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. P total அப்படிங்கிறது PA plus PB. ஸோ P total என்னது 1/2 P not B plus 3/4 P not B. கரெக்டா. ஓகே, ஸோ காமன் டிசிமினேட்டர் இங்க எவ்வளவு இருக்கு, 4 இருக்கா. 4 எடுத்தோம்னா ஸோ 2 divided by 4 P not B plus 3/4 P not B. அதாவது இந்த 4 LCM எடு, 4 வச்சுக்கோ. ஸோ 2ஆல மல்டிபிள் பண்ண மேலேயும் கீழே இந்த ரியாக்ஷன். ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு P total எவ்வளோ 5/4 P not B. கரெக்டா. 3 + 2. ஓகே, இது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தென் இங்க மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A மட்டும் தான் கேட்டிருக்காங்க, பர்டிகுலரா ஒரு காம்பவுண்ட் கேட்கறாங்க. ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், YA equal to PA divided by P total. படிச்சிருக்கோம் இல்லையா ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணு. YA தானே கேட்டிருக்காங்க. சரி, P of A அப்படிங்கிறது என்னது 1/2 into P not B. ஸோ இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கு இல்லையா. ஸோ இது டிவைடட் பை P total என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்
5/4 into P0B. So இது ரெண்டே cancel ஆயிருமா? So 1/2 into 4/5. So cancel பண்ண அப்படின்னா 0.4. So the correct answer third one 67க்கு simplest question தானே. derive பண்ற மாதிரி வேணா பெருசா போட்டுக்கலாம், பட் ஈஸியான கொஸ்டின் இது. So the answer. Okay. 68. In a set of reaction, meta-bromobenzoic acid gave product D. Identify product D. So D என்னன்னு கேட்டிருக்காங்களா? First COHBr. Okay. என்ன கொடுத்திருக்காங்க? SOCl2. Next இது எப்படி எழுதலாமா? C double bond O OH. So இதுல இருக்க ஒரு Cl போய் இங்க ஆட் ஆகுமா? C double bond O Cl then Br. Okay. Next NH3. So nitrogen இருக்குல்ல lone pair, இது போய் இங்க accept ஆகும், HCl remove ஆகும். So C double bond O NH2 amide form ஆகும். இது A then B C. C ல என்ன பண்றோம்? sodium hydroxide in presence of Br2 போடுறோம். So என்ன பார்க்கணும்? C Hoffman bromide degradation எழுதணும் இல்லையா? அந்த CO group மட்டும் remove பண்ணிட்டு எழுதணும் அப்படின்னா the answer NH2 then meta positionல Br. So இதுதான் D. So 68க்கு acid form ஆகுது 3, third option. Okay. 69. Consider a titration of potassium dichromate solution with the acidified more salt solution using diphenylamine act as indicator the number of moles of more salt required per mole of dichromate. Dichromate தான் கேக்குறாங்க. ஓகேவா? இதுவும் ரொம்ப சிம்பிளஸ்ட் கொஸ்டின் தான். இதுக்கு நம்ம வந்து ரொம்ப பெருசா அந்த அளவுக்குலாம் யோசிக்க தேவையில்ல. ஈஸியஸ்ட் கொஸ்டின். நார்மலா இந்த ரியாக்ஷன் பாரு, பொட்டாசியம் டைக்ரோமேட் மோர் சால்ட் ரியாக்ஷனா பாரு. Fe பொட்டாசியம் என்ன இந்த ரியாக்ஷன் எழுதுறேன். Fe2 plus Cr2O7 2 negative gives Fe வந்து Fe3 plus ஆகும். Cr2O7 2 negative என்னவா மாறும்? Cr3 plus ஆ மாறும். கரெக்டா? சோ இது நான் ஆக்சுவலி இதை நான் பேலன்ஸ் ரியாக்ஷனா எழுதுறேன் பாரு. 6Fe2 plus Cr2O7 2 negative plus 14H plus gives 6Fe3 plus 2Cr3 plus 7H plus 7H2O. ஓகேவா? இதான் ஒரு redox reaction balanced equation. ஸோ இங்க பாரு, டைக்ரோமேட் தானே கேட்டிருக்காங்க. டைக்ரோமேட் +6ல இருந்து +3 போகும், இங்க +6ல இருந்து +3 போகும். பட் இங்க ரெண்டு டைக்ரோமேட் இருக்கு இல்லையா? அப்போ ஒன்னுக்கு 3, ஸோ டோட்டலா 2 இருக்கு. அப்போ டைக்ரோமேட்டுக்கு எவ்வளவு தேவை? 6 எலக்ட்ரான்ஸ் தேவை. அவ்வளவுதான் the number of moles of more salt அப்படிங்கிறது. டைக்ரோமேட்டுக்கு 6. ஆன்சரே. ஸோ the answer is fourth one. ஸோ கரெக்டா என்ன எழுதணும் அப்படின்னா, இந்த மோர் சால்ட் ரியாக்ஷன் எழுதுறோம் பாரு. 6 NH4 2 times FeSO4 2 plus K2Cr2O7 plus 7H2SO4. Presently இருக்கும் இது 6 mole of NH4 FeSO4 2 times plus K2SO4 plus Cr2SO4 3 times again plus 3 times NH4 2 SO4 plus 7 electrons தேவைப்படும் நினைக்கிறேன். Okay, 7 electrons or water molecule. So Cr2O7 வந்து Cr2O7 2 negative அப்படிங்கிறது 6 moles, அயன் வந்து 1 moles தேவைப்படும். So 6 தான் correct answer. 69க்கு fourth option. Okay, 70. More number of oxidation state are exhibited by the actinides than by the lanthanide. The main reason. So நமக்கு தெரியும் +7 வரைக்குமே எக்ஸிபிட் பண்ணும் ஆக்டினைட்ஸ் அப்படிங்கிறது. +6 +4 +5 அப்படின்னு. ஸோ ஆக்டினைட் தான்
மோர் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஷோ பண்ணும். சரி, அது ஏன் அப்படின்னு பாரு. மோர் ரியாக்டிவ் நேச்சர் ஆஃப் த ஆக்டினைட்ஸ். ஸோ இது தப்பு. ஆக்டினைட்ங்கிறது மோர் ரியாக்டிவ் கிடையாது. ஓகேவா? சரி, மோர் எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் 5F அண்ட் 6D. ஸோ இப்பதான் சொன்னேன், கடலோனியம்க்கு நடத்தியிருப்பேன் இல்லையா? ஸோ அங்க 5F 6D, ஆக்சுவலி அங்க வந்து 4F நடத்திருப்போம், 4F 5D, இங்க 5F 6D. இதோட எனர்ஜி டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சிமிலரா இருக்கும். சிமிலரா இருக்கிறதுனாலதான் இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இங்க ஷேர் ஆகும். அப்படி ஷேர் ஆகும் போது என்ன ஆகும்? மோர் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் கிரியேட் ஆகும். அப்படி அன்பேர்ட் எலக்ட்ரான் கிரியேட் ஆச்சு அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்ப இதுவும் தப்பு. Lesser energy difference between 5F and 6D orbital than that of 4F and 5D orbital. So இதுதான் correct answer. So 5F and 6D இதோட எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது? 4F 5D யோட எனர்ஜியை கம்பேர் பண்ணும்போது, எனர்ஜி டிஃபரன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட எனர்ஜி டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கும். அதனால எலக்ட்ரான்ஸ் மோர் எக்ஸிஸ்டிங் ஆகும், அன்பேர்ட் எலக்ட்ரான் கிரியேட் ஆகும், ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபோர்த் ஒன்னும் இன்கரெக்ட். So the 73rd option. Okay. 71. Which of the following is better reducing agent? So reducing agent act பண்ணோம் அப்படின்னா இது என்னவாகும்? ஆக்சிடைஸ் ஆகும். சரி, உனக்கு போட்டு பாரு. Cr2 plus என்னவா மாறும்? ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா சப்போஸ் Cr3 plus மாறும். மேங்கனீஸ் Mn4 பாசிட்டிவா மாறும். கோபால்ட் வந்து கோபால்ட் 4 பாசிட்டிவ், காப்பர் 3 பாசிட்டிவ் மாறும். இதெல்லாம் எக்ஸிஸ்டே ஆகாது ஆக்சுவலி காப்பர் 3 பிளஸ்லாம். சரி, Cr3 plus D3 configuration 1 2 3. T2G எப்படி இருக்கு? ஆஃப் ஃபில்டா இருக்கு, மோர் ஸ்டேபிள். ஸோ அப்போ இது எக்ஸிஸ்ட் ஆகும், இது ஆக்சிடேஷன் ஆகும். பிகாஸ் இங்கே ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் கிடைக்குது. இது குரோமியம் 2+ இருக்கும்போது T4 கான்ஃபிகரேஷன், அப்போ ஆஃப் ஃபில்டு இருக்காது. பட் இது 3+ ஆச்சு அப்படின்னா ஆஃப் ஃபில்டா மாறும். அதனால இது எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இது ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ இது என்ன ஆக்ட் பண்ணும்? ரெடியூசிங் ஏஜென்ட்டை ஆக்ட் பண்ணும். பட் மேங்கனீஸ் வந்து +4 எல்லாம் போகாது. கோபால்ட் சேம், காப்பர் இது மூணும் ஆக்சிடேஷன் இருக்காது. ஓகேவா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் 71க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 72. Aniline and methylamine can be differentiated by aniline. Then another one methylamine CH3 NH2. ஸோ இது வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. reaction with chloroform and aqueous solution of KOH. So chloroform aqueous solution of KOH போட்டாலும் aniline and methylamine differentiate பண்ண முடியாது. ரெண்டுமே சேம் டைப் ஆஃப் ரியாக்ஷன் கொடுக்கும். ஸோ அதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. Diazotization followed by coupling reaction with phenol. இது பண்ணலாம். சப்போஸ் பாரு, நான் இது இங்க erase பண்ணிடுறேன். அனிலினை வந்து நான் டைசோடைசேஷன் பண்றேன், NaNO2 போடுறேன், HCl என்னவா மாறும்? N2 positive, N2 positive, Cl negative பிரியுமா? கரெக்டா? ஸோ பிளஸ் இது கூட ஃபாலோடு பை கப்ளிங் ரியாக்ஷன், ஃபீனால் போட்டேன் அப்படின்னா எனக்கு ப்ராடக்ட் அப்படிங்கிறது டை ஃபார்ம் ஆகும். N டபுள் பாண்ட் N அசோ டை ஃபார்ம் ஆகும், ஆரஞ்சு கலர்ல ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சரி, அதுவே மெத்திலமின் CH3 NH2, மெத்திலமின் டைசோடைசேஷன் பண்றேன். அப்படி டைசோடைசேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? CH3 N2 பாசிட்டிவ் Cl நெகட்டிவ்னு கிடைக்கும். தென் இது என்னவாகும்? CH3 OH மாறும். இதை நான் ஃபீனால் கூட போட்டேன் அப்படின்னா நோ ரியாக்ஷன். இங்கெல்லாம் கப்ளிங் ரியாக்ஷன் நடக்காது. பட் இங்க கப்ளிங் ரியாக்ஷன் நடக்கும். இது அசோடை. ஸோ அப்போ நான் டைசோடைசேஷன் ஃபாலோடு பை கப்ளிங் வித் ஃபீனால் பண்ணேன் அப்படின்னா எது அனிலின் எது மெத்திலமின் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அசோடை ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? சரி, நான் எடுத்துக்கிட்ட ரியாக்டன்ட் என்னவா இருந்திருக்கும்? அனிலினா இருக்கும். இது கிடைக்கல அப்படின்னா என்னவா இருக்கும்? ஆப்ஷன்ஸ் ஆஃப் அசோடை அப்படின்னா எனக்கு மெத்திலமினா இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் 672க்கு 2. HNO2 கூட போட்டலாம், சேம் டைப் ஆஃப் ரியாக்ஷன் தான் நடக்கும். 73. In which of the following combinations is buffer action? பஃபர் அப்படிங்கிறது என்னது? சப்போஸ் வீக் ஆசிடா இருக்கு அப்படின்னா இதோட சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் பிளஸ் வீக் பேஸா இருக்கணும். சப்போஸ் இங்க எடுத்துக்கிட்டது எனக்கு ஸ்ட்ராங் ஆசிடா இருந்தா ஸ்ட்ராங் ஆசிட் எடுக்க மாட்டோம், வீக் பேஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இங்க
சாரி, தப்பா எழுதிருக்கலாம். Salt of weak acid plus strong base, weak base plus strong acid இப்படி இருந்தா அது பஃபர். பஃபர்னு சொல்லுவோமா? ஓகே. ஸோ NH3 அப்படிங்கிறது ஒரு வீக் பேஸ். அம்மோனியம் குளோரைடு HC இது பாரு வீக் பேஸ் பிளஸ் ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ அப்போ இது என்ன ஆட் பண்ணும்? பஃபரா ஆக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ 1 கம்பல்சரி வரணும். ஓகே. தென் HCl. HCl ஸ்ட்ராங் ஆசிட். பஃபருக்கு என்ன யூஸ் பண்ண மாட்டோம்? ஸ்ட்ராங் ஆசிட் யூஸ் பண்ண மாட்டோம். இது சால்ட். ஸோ செகண்ட் வரக்கூடாது. இது பஃபர் ஆக்ட் பண்ணாது. ஸோ 2 வரக்கூடாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் 1 and 3. NH3 plus HCl. இது பாரு NH3ங்கிறது வீக் பேஸ். அப்ப HClங்கிறது என்ன சார் இதோட சால்ட் அப்படின்னா இது சால்ட் தான். ஏன் அப்படின்னா இது 2:1 மோல் ஆஃப் ரேஷியோல எடுக்கிறோம் இல்லையா? HCl அப்படிங்கிறது சம்டைம்ஸ் இந்த NH3 இந்த H பிளஸ் அக்செப்ட் பண்ணிக்கும். இங்க NH3 அதிகமா இருக்கு இல்லையா? HCl இருக்கு. H பிளஸ் அக்செப்ட் பண்ணிட்டு NH4 பாசிட்டிவ் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது பஃபர் சொல்யூஷனை கிரியேட் பண்ணும். ஸோ 1 and 3 the correct answer. So the option is 2. 73. 2. 74. The iron most difficult to remove as precipitate. So எது precipitate remove பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. சப்போஸ் ஏஜி நான் ஏஜி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு AgCl, AgBr, AgI அப்படின்னு ஃபார்ம் ஆகுமா precipitate? இது எல்லாமே என்னது ஆல்ரெடி சொல்லியிருக்கு இல்லையா? இன்சாலிபிள். இது இப்ப இன்சாலிபிள் ஆகல வாட்டர்ல அப்படின்னா இது நான் என்னவா எடுக்க முடியும்? தனியா precipitate செப்பரேட் பண்ண முடியும். ஏன்னா இது சாலிபிள் ஆகல, எனக்கு precipitate தனியா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இதுல இருந்து ரிமூவ் பண்றது precipitate எடுக்கிறது ஈஸி. பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மோஸ்ட் டிஃபிகல்ட்னு கேட்டிருக்காங்க. NH4 பிளஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அம்மோனியம் அப்படிங்கிறது வாட்டர் சாலிபிள். வாட்டர் சாலிபிள். அப்ப இதுல எனக்கு நான் சப்போஸ் இதுல ஏதாவது ஒரு precipitate கிடைச்சது அப்படின்னா அது வாட்டர்ல ஈஸியா சாலிபிள் ஆயிடும். அப்ப இதுல இருந்து என்னால precipitate எடுக்க முடியாது. ஸோ அப்ப இதுதான் கரெக்ட் ஆன்சர். இங்க இருந்து precipitate கிடைக்காது. அயன் 3 பிளஸ் அயன் ஹைட்ராக்சைடு எல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் ஈஸியா எனக்கு precipitate கிடைக்கும். ஓகேவா? இந்த சேம் வே என்னது காப்பர் ஹைட்ராக்சைடும் எடுக்கலாம். CuOH2. ஸோ இதெல்லாம் precipitate ஃபார்ம் ஆகும். எடுக்கலாம் செப்பரேட் பண்ணி. பட் அம்மோனியம் கூட ஃபார்ம் ஆகுறது கிடைக்காது. ஏன்னா இது சாலிபிள் ஆயிடும். சாலிபிள் ஆயிடுச்சுன்னா அங்க precipitate இருக்காது. அப்ப செப்பரேட் பண்றது கஷ்டம். ஸோ 74க்கு 2. Then 75. Following diagram is given for the reaction A plus B plus gives C plus D. The enthalpy change and activation energy for the reverse reaction respectively கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ கிராஃப் பாரு. ஸோ இதுதான் இது A plus B, C plus D. ஓகேவா? இது என்ன கொடுத்துருக்காங்க? Y. இந்த பீக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இது என்ன கொடுத்துருக்காங்க? இது எக்ஸ். இது ஒய். இங்க இருக்குது இது இசட். ஓகே சரி. இது எனர்ஜி, இது ரியாக்ஷன் கோஆர்டினேட். ஸோ பாரு இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஏன்னா A பிளஸ் பியோட பீக் பொசிஷன் இங்கே தான் இருக்கு. ஸோ அப்போ இது ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். பட் பேக்வர்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இங்க இருந்து இங்க வரணும். இது என்னது? ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஒய். ஸோ இப்போ என்தால்பி சேஞ்ச் அப்படிங்கிறது என்னது? இங்க ஒய். ஏன்னா இதுதான் பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு. அவங்க எது கேட்டிருக்காங்க? ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கு தான் கேட்டிருக்காங்க. C பிளஸ் டி. அப்போ இங்க இருந்து இங்க. ஸோ இதுக்கு ஒய். ஸோ இப்போ என்தால்பி சேஞ்ச் அப்படிங்கிறது ஒய், எக்ஸ் கிடையாது. எக்ஸ் அப்படிங்கிறது A பிளஸ் பிக்கு ரியாக்டன்ட்டுக்கு. பட் ப்ராடக்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ராடக்ட் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் C பிளஸ் டிக்கு, இதுக்கு ஒய். தென் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் த ரிவர்ஸ் ரியாக்ஷன். ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது என்னது? அது ஒரு டிஃபரன்ஸ் சொல்றோம் இல்லையா? ஸோ இதோட டிஃபரன்ஸ் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எக்ஸ், பேக்வர்ட் ரியாக்ஷன் இதோட சேர்ந்தது. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிறது தான் இதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ த கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஒன். 75க்கு தேர்ட். 76. NH3
plus BF3 gives NH3 BF3. What is the hybridization state of P and boron nitrogen respectively in given product? So இது ஒரு simplest question தான். adduct formation நடக்கும் இல்லையா பாரு BF3 plus NH3. so என்ன நடக்கும் இங்க BF3 இருக்கு நைட்ரஜன்ல இருக்கு இல்லையா இந்த லோன் பேர் இந்த லோன் பேரை இங்கே டொனேட் பண்ணி adduct ஃபார்ம் ஆகும். ஸோ NH and H அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஸோ ஹைபிரிடைசேஷன் இங்கே நார்மலாக BF3யோட ஹைபிரிடைசேஷன் sp2 NH3 sp3 பட் அவங்க கிவன் ப்ராடக்ட்ல கேட்டிருக்காங்க இல்லையா இதுதான் ப்ராடக்ட்ல இதோட ஹைபிரிடைசேஷன் sp3 தென் NH3 என்னது sp3 hybridization then both are sp3. so the correct answer 3. the next one 77. In ground state of helium plus ion, how much energy is supplied to electron? So that second line of Balmer series is obtained in spectral series. So for second line கொடுத்திருக்காங்க இல்லையா second line of Balmer series transfer from second line of Balmer series அப்படிங்கிறது என்னது n equal to இதுக்கு ஒரு லைமன் இது பால்மர் n equal to 3 இதுல இருந்து செகண்ட் லைன் இது பால்மர் n equal to 2 சாரி wait 1 second லைமன் n equal to 1 பால்மர் n equal to 2 இதுல இருந்து ஃபர்ஸ்ட் லைன் அப்படிங்கும் போது n equal to 3 அப்ப இதுல இருந்து செகண்ட் லைன் அப்படிங்கும் போது n equal to 4 அப்ப 4ல இருந்து எங்க வருது எலக்ட்ரான் 2 அப்ப பாரு 4ல இருந்து 2 புரியுதா எப்படி n வந்து இதுக்கு 2 இதுல இருந்து செகண்ட் லைன் அப்ப n 4 ஓகேவா சோ எனர்ஜி minus 13.6 into z square என்னது helium atom 2 square so 1 divided by 1 square minus 1 divided by 4 square. So the correct option 51 electron volt. So the given answer is third option 77 to 3. 78. The IUPAC name is so IUPAC பாரு இங்க ஃபர்ஸ்ட்ல எந்த ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இல்ல இங்க ஃபர்ஸ்ட் இடத்துல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு சோ அப்ப இதான் 1 2 3 4 5 5 கொடுத்தனா இது முடியிற இடத்துல தான் கண்டிப்பா 6 கொடுக்கணும் 6 அப்ப 7 சோ 5th பொசிஷன்ல ஒரு சப்ஸ்டன்ட் இருக்கு என்ன இருக்கு எத்தில் இருக்கு சோ அப்ப 5 எத்தில் சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3 எத்தில் கிடையாது 5ல எத்தினைலும் கிடையாது 3 எத்தினைலும் கிடையாது சோ the correct answer 5 எத்தில் 5ல ஈன் இருக்கா 5 ஹெப்டீன் 1ல 3ல ஐன் இருக்கு டை ஐ so the answer is 178. 79. Which is correct about the given below so எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க இல்லையா சோ இங்க ரெண்டு ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க the two compounds exhibit ketoenol tautomerism கரெக்ட்டா சோ இது ஈனால் ஃபார்ம் இது keto form so ரெண்டும் ketoenol tautomerism so இது correct farmer is enol form later is keto form so farmer இது enol இது later keto form so இதுவும் correct தான் farmer is more stable than later due to aromaticity correct so இங்க for complete delocalization இருக்கு இது aromatic so aromatic more stable இது non aromatic so farmer வந்து more stable so இதுவும் correct statement so all are correct 79 fourth option. 8. The noble gas that does not occur in the atmosphere noble gas அப்படிங்கிறது எது helium neon argon krypton radon so radon என்னவாகாது exist ஆகாது atmosphereல so 80 second option. radon அப்படிங்கிறது ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் ஸோ இது ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் அட்மாஸ்பியர்ல இருக்காது ஓகேவா ஓகே 81 மேட்ச் த காலம்
ஸோ அல்கைன் வெறும் வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அல்கைன் வாட்டர் அடிஷன் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மெட்டல் கேட்டலிஸ்ட் தேவை. Hg2+ அந்த மாதிரி HgSO4 NaBH4 அது மாதிரி ஏதாவது தேவை. வெறும் H2 கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னவாகுது, எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்காது. ஸோ நோ ரியாக்ஷன். ஏக்கு ஆர். ஸோ பாரு ஒரே ஆப்ஷன் தான் அப்படி இருக்கு. சப்போஸ் இது கன்ஃபியூஷனா இருந்தது அப்படின்னா ரிமைனிங் செக் பண்ணிப்பாரு. Hg2+ H+, இதுதான் என்னது வாட்டர் அடிஷன். அல்கைன்ல பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், ஆல்டிகைடு கிடைக்கும் டெர்மினல் அல்கைன்ல பண்ண அப்படின்னா. ஓகேவா. ஸோ பிக்கு எஸ். நெக்ஸ்ட் NaNH2 போட்டேன் அப்படின்னு என்னவாகும், அம்மோனியா ஃபார்ம் ஆகும். ஓகே, ரெட் கார்ட் டியூப் போட்டோம் அப்படின்னா பென்சீன் ஃபார்ம் ஆகும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 2. ஓகே, 82. ஸோ பாரு பென்சீன் ரிங் கொடுத்துருக்காங்க. ரியாக்ஷன் CH2 C double bond O NH2. Here C double bond O OCH3. KOBr Hoffman bromide reaction தான். ஸோ டைரக்டா எழுதுற பாரு, இந்த CO ரிமூவ் பண்ணிட்டு எழுதுனா போதும். அப்ப CH2 NH2 கரெக்டா. இங்க C double bond O OCH3. OR அப்படிங்கிறது என்னது, குட் லீவிங் குரூப். ஸோ இங்க அடிஷ்னலா இன்ட்ரா மாலிகுலர் ரியாக்ஷன் நடக்கும். நைட்ரஜன்ல இருக்கிற லோன் பேர், இந்த லோன் பேர் வந்து இங்க அட்டாக் ஆகும். ஸோ இது O நெகட்டிவ். தென் இந்த நெகட்டிவ் அகைன் இங்க ஷிஃப்ட் ஆகும்போது OCH3 லீவ் ஆகும். இங்க CH2 NH C double bond O. So the correct answer, third option, 82. Okay. 84. A 100-gram sample of sodium hydroxide contains 3 moles of oxygen atom. What is the percentage purities of sodium hydroxide? சரி, 1000 கிராமா. சரி பாரு, 1000 gram of sample of sodium hydroxide contains 3 mole of oxygen atom. ஒரு சோடியம் ஹைட்ராக்சைட்ல 1 mole ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். 1 mole ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். கரெக்டா. நமக்கு எவ்வளவு மோல் இருக்கு, 3 mole ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. 3 mole ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. அப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு எவ்வளவு இருக்கும், 3 mole இருக்கும். கரெக்டா. சரி, ஒரு மோலுக்கு 40 கிராம் மாலிகுலர் வெயிட். அப்ப 3 மோலுக்கு 3 × 40 எவ்வளோ, 120 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம கிட்ட இருக்கு. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், 120 டிவைடட் பை வெயிட், கிவன் வெயிட் எவ்வளோ, 1000 × 100. இந்த 0 கேன்சல் பண்ணிச்சு அப்படின்னா 12%. சிம்பிளஸ்ட் கொஸ்டின். தேர்ட் ஆப்ஷன் 83. ஓகே, 84. So OH Br2 CS2 நான் போலார் அடிஷன். ஸோ மோர் ரியாக்டிவ் கிடையாது, இங்க சிங்கிள் ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும். OH அண்ட் Br மேஜர் ப்ராடக்ட். பட் இதுவே புரோமின் வாட்டர் போட்ட அப்படின்னா ஸோ ட்ரைப்ரோமோ ஃபார்ம் ஆகும், ஹைலி ரியாக்டிவ். OH Br தென் Br ட்ரைப்ரோமோ ஃபீனால். இங்க பேராப்ரோமோ, ஆக்சுவலி மோனோ. ஓகேவா, பேராப்ரோமோ ஃபீனால். ஸோ CS2 போடும் போது ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் மேஜர். இது பேரா பிரச்சனை, ஆர்த்தோ மைனர். பேரா வரலாம், ட்ரைப்ரோமோ வரக்கூடாது. ஏ தென் இந்த சைடு ட்ரைப்ரோமோ வரும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃபோர்த் ஒன், 84. ஈஸி கொஸ்டின் தான். 85. If an internal energy of an ideal gas decreases by the same amount of work done by the system, internal energy சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம எனர்ஜி del E = Q + W. கரெக்ட். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, அதாவது del E = W கொடுத்துருக்காங்க. கரெக்டா. ஸோ இந்த கண்டிஷன்ல இப்போ Q அப்படிங்கிறது 0. Q = 0 அது என்ன ப்ராசஸ், தட் இஸ் அடியாபேட்டிக். ஸோ 85 the answer is 3. 86. According to molecular orbital theory, which of the following will not be viable molecule? ஸோ எது வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதுவும் ஆல்ரெடி நிறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டதா, ரிப்பீட்டட் கொஸ்டின்.
So the correct answer helium 2 negative because electronic configuration sigma 1s2 sigma star 1s2 bond order bonding minus non anti-bonding divided by 2 bonding ல 2 minus anti-bonding ல 2 so 0 ஓகேவா ஸோ அப்போ இது என்ன பண்ணாது இந்த மாலிகூல் எக்ஸிஸ்ட் ஆகாது ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி படி இது எக்ஸிஸ்ட் ஆகாது வயபிள் மாலிகூல் ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிமைனிங் 3 எக்ஸிஸ்ட் ஆகும் ஏன்னா இங்க நம்பர் ஆஃப் இது மூணுலயுமே நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான்ஸும் அதாவது பாண்டிங் எலக்ட்ரான்ஸும் நாட் ஈக்குவல் டு ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் சரி எழுதிடலாமா bonding electrons not equal to anti-bonding electrons. So first one ல bonding electronum anti-bonding electronum எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் ஸோ அப்போ அந்த மாலிகுல் எக்ஸிஸ்ட் ஆகாது 86க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகே 87 கீட்டான் கொடுத்துருக்காங்க சோடியம் ஹைட்ராக்சைடு ஹீட்டிங் கண்டிஷன் என்ன ரியாக்ஷன் ஆல்டால் காண்டன்சேஷன் ஆல்டால் காண்டன்சேஷன் ரியாக்ஷன் ஓகேவா சோ என்ன ப்ராடக்ட் கிடைக்கணும் ஹீட் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ கண்டிப்பா அல்கீன் என்ன அல்கீன் கிடைக்கணும் ஆல்பா பீட்டாவா பீட்டா காமாவா பீட்டா காமா சரி ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் கீட்டோன் ப்ராடக்டா கிடைக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கீட்டோனே கிடையாது ஸோ இது தப்பு செகண்ட் ஒன் பாரு செகண்ட் ஒன்லயும் டிஸ்டன்ஸ் அதிகமாக ஆல்பா பீட்டா இருக்கணும் ஸோ இதுவும் தப்பு செகண்ட் ஒன்னும் ஃபார்ம் ஆகாது தேர்ட் ஒன்ல பாரு இது ஃபங்க்ஷனல் குரூப் கீட்டோன் இது ஆல்பா இது பீட்டா ஸோ இங்க ஆல்பா பீட்டா இருக்கு ஸோ தேர்ட் ஒன் கரெக்ட் ஃபோர்த் ஒன்ல இது சப்போஸ் ஹீட்டிங் கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னா கொடுக்கலனாலும் ஆக்சுவலி பீட்டா ஹைட்ராக்சி தான் ஃபார்ம் ஆகும் இது ஆல்பா ஹைட்ராக்சில இருக்கு ஸோ அப்போ இதுவும் தப்பு தான் ஸோ இந்த ரியாக்ஷன் பாரு டபுள் பாண்ட் ஓ இதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்க மாதிரி இங்க போட்டுக்கிறேன் நான் இங்க ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்றேன் ஸோ இந்த H2O மாலிகுல் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா NaOH ஹீட்டிங் கண்டிஷன் போட்டு டபுள் பாண்ட் ஓ ஸோ இதுதான் ப்ராடக்டா கிடைக்கும் ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் கீட்டோன் அப்படின்னு ஸோ 87க்கு 3 88 how many geometrical isomer is possible for the complex so zinc அமோனியா pH3 எல்லாம் நியூட்ரல் லிகாண்ட் குளோரின் புரோமின் -1 அப்ப ஜிங்க் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு +2ல இருக்கு ஜிங்க் +2 மீன்ஸ் 3D10 அதாவது ஜிங்க் +2 3D10 10 எலக்ட்ரான்ஸ்மே இங்க ஃபில் ஆயிடுச்சு வேக்கன்ட் டி ஆர்பிட்டாலே கிடையாது அப்ப இது எதுல இருந்தா எடுக்கணும் S அண்ட் P ல இருந்தா எடுக்கணும் இந்த 4 லிகாண்ட் கொடுக்கறது ஆக்சுவலி இங்க 2 ஸோ இதுல 2 ஸோ இதோட ஹைபிரிடேஷன் என்னது sp3 ஹைபிரிடேஷன் sp3 ஹைபிரிடேஷன் அந்த காம்பவுண்ட் டெட்ராஹெட்ரல் டெட்ராஹெட்ரல் காம்பவுண்ட் என்ன பண்ணாது நோ geometrical isomer எக்ஸிபிட் பண்ணாது ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 0 தேர்ட் ஆப்ஷன் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் மட்டும் தான் geometrical isomer எக்ஸிபிட் பண்ணும் அதுக்கும் கண்டிஷன் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் ஒன் 89 the compound that is most difficult to protonate எது protonate பண்றது கஷ்டமா இருக்கும் ஸோ இங்க H+ ஈஸியா போடலாம் NH3 பாசிட்டிவ் அப்படின்னு போடலாம் தென் allylic பொசிஷன் இதுவும் போட முடியும் பட் ஹியர் வினைடிக் இந்த அமீன் அப்படிங்கிறது எதுக்கு எந்த கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு sp2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு அப்ப இங்க புரோட்டனேட் பண்ண முடியாது பட் இங்க பண்ணலாம் ஈஸியா ஸோ த கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் மோஸ்ட் டிஃபிகல்ட் அப்படிங்கிறது sp2 ஹைபிரிடேஷன்ல இருக்கக்கூடியதுல பண்ண முடியாது ஓகேவா ஓகே அதர்வைஸ் எப்படி சொல்லலாம் பாரு நைட்ரஜன் இருக்கு இல்லையா இங்க இந்த நைட்ரஜன்ல இருக்க லோன் பேர் என்னவாகு ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும் ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும்போது டீலோக்கலைஸ்ட் ஆகிட்டே இருக்கும் பை பாண்டா மாறும் ஸோ இதை புரோட்டனேட் பண்றது மோஸ்ட் டிஃபிகல்ட் ஓகேவா த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் 90 the following compound
the boiling point of an azeotropic mixture of water and ethyl alcohol. So water, ethyl alcohol, hydrogen bond form பண்ணும் இல்லையா, is less that of theoretical value of water and alcohol mixture is mixture. So mixture இது direct NCERT based question தான். வாட்டர் ஆல்கஹால் என்ன பண்ணும், ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ பாசிட்டிவ் டிவியேஷன் ஃப்ரம் ரவுலட் லா. ஸோ 1990க்கு 2. ஓகேவா. மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப் அப்படிங்கிறது பாசிட்டிவ் டிவியேஷன். இந்த மிக்சர் வந்து மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப்பை ஷோ பண்ணும். அதனால இது பாசிட்டிவ் டிவியேஷன் ஃப்ரம் ரவுலட் லா. ஓகேவா. ஸோ எஃப்எஸ்டி 6ல் இருக்கக்கூடிய 45 கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 45 கொஸ்டின்ஸ் நம்ம இதை அனலைசிஸ் பண்ணும்போது எவ்ரி கொஸ்டின் அனலைஸ் பண்ற மாதிரி 45ல 40 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஈஸி தான். 40 கொஸ்டின்ஸ் 3 ஈஸி கொஸ்டின்ஸ் தான். டைரக்ட் கொஸ்டின் என்சிஆர்டிலேயே நம்ம நடத்துறதுல தான் கேட்டிருக்காங்க. அந்த 5 கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா. அது மாடரேட் கொஸ்டின். ஸோ 5 கொஸ்டின் மாடரேட். 5ல ஒரு 4 கொஸ்டின் மாடரேட்னு சொல்லலாம். ஒரு 1 கொஸ்டின் 1 or 2 கொஸ்டின் கொஞ்சம் டஃப்னு இல்லை, நீ கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற கொஸ்டின்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். பட் 1 or 2 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் யோசிச்சு போடணும். எடுத்தோடனே பார்த்தோன்னே ஜிங்க்கு 4 காம்பவுண்ட் இருக்கு, 4மே டிஃப்ரெண்டா இருக்கு, அப்ப ஜாமெட்ரிக்கல் ஐசோமரை கொடுக்கும் அப்படின்னு போடக்கூடாது. ஏன்னா அதை அனலைஸ் பண்ணணும். அது டெட்ராஹெட்ரல் காம்பவுண்டு. டெட்ராஹெட்ரல் காம்பவுண்ட் எப்பவுமே ஜாமெட்ரிக்கல் ஐசோமரை கொடுக்காது. அந்த மாதிரி திங்க் பண்ணி போடணும். பார்த்தோன்னே தப்பு பண்ணக்கூடாது. பாரு, நீட் எக்ஸாம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. இன்னும் மேபி 35 டேஸ் தான் இருக்கு. 35 டேஸ் தான் இருக்கு ஆக்சுவலி. ஓகேவா. ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம். இந்த டைம்ல இந்த பண்ணிட்டே இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப பண்ணாத. கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. கொஸ்டின்ஸ் படிச்சு ஆன்சர் பண்ண. இன்னமும் டைம் கீப் அப் பண்ண முடியல, அது மாதிரிலாம் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாத. ஓகேவா. ஸோ கண்டிப்பா நம்மளோட டெஸ்ட்டை நல்லா பண்ணுங்க. வர டெஸ்டர்ஸ் எல்லாம் சீட் வாங்க முடியும் ஈஸியா. ஓகேவா. ஸோ இந்த ஓவரால் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது ஈஸி தான். எஃப்எஸ்டி 6 அப்படிங்கிறது ஈஸி தான். ஈஸி. ஓகேவா. ஓகே. தேங்க்யூ.